அகிம்சைய போதிக்கிற கடைபிடிக்கிற ஜைனன் சமணர்கள் பௌத்தர்கள் கூட இந்துக்கள்னா கொலையும் செய்ய தயங்கல்ல. இந்துக்கள் கோவில்களை இடிச்சது, அவங்க கோவில்களா மாத்தினது, இந்த மாதிரி எல்லா அட்டூழியம் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த அசோகர் அயோக்கிய பயலும் பௌத்தனா இருந்துகிட்டுதான் கலிங்கத்துல எல்லாரையும் கொண்டு குவிச்சது. இந்த அசோகர் நான் நினைக்கிறேன் குப்தர்கள் ஆட்சியில வரக்கூடிய ஒரு ராஜாக்கள். அந்த இதுல அது நாசமா போறதுக்கு வழிவகுத்த கடைசி ராஜா சந்திரகுப்த மௌரியர். அது மௌரிய வம்சம், கணக்கிற காலம். அதுக்கு பிறகு இந்தியாவினுடைய பொற்காலம் அப்படின்னு ராமர் ஆட்சிக்கு பிறகு, ராமாயண காலத்துக்கு பிறகு இந்தியாவினுடைய பொற்காலம் கருதப்பட்ட குப்தர்கள் ஆட்சி காலம். அப்பதான் ஆரியப்பட்டர், வராகமீரர், சரகர், சுஸ்ருதர், லீலாவதி, பாஸ்கரர், இந்த மாதிரி பெரிய பெரிய, அதாவது கவிதையிலையும் சரி, சயின்ஸ்லயும் சரி, வானவியல்லையும் சரி, எல்லாத்துலயும் கரகண்டவங்க வாழ்ந்த காலம். இந்த காலத்துல வரக்கூடிய ஒரு ராஜா தான் அசோகர், என்னுடைய ஞாபக சக்தி சரியா இருந்தா. இந்த பௌத்தர்கள் ஆட்சிக்கு பிறகு வெளிநாட்டு தாக்குதல்கள் தொடங்குது. அதோட இந்தியாவினுடைய வரலாறு நாசமா போச்சு. அதனால விவேகானந்த சாமி சொல்றாரு, புத்தர் தான் இந்த நாட்டை நாசமாக்குனவர் அப்படின்னு. புத்தரை நாசமாக்குனாரு, புத்தரை கடைபிடிச்சவங்களும் சேர்ந்து நாசமாக்குனாங்க. சகர்கள், பூனர்கள் இந்த மாதிரி எல்லாம் படையெடுத்து வந்தாங்க. அவங்கள இங்க உள்ள ராஜாக்கள் ஜெயிக்கல. அதுக்கு பிறகு இருந்து நாம அடுத்தவங்களுக்கு அடிமையாக தொடங்கணும். சுமார் கிபி 600-700 அந்த டைம்ல தொடங்கி